மத்தேயு 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி. மத்தேயு 22:20. Matthew chapter 22 and verse 20. அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது? Whose is his image and superscription? அதாவது ஜீசஸை சோதிக்க முடிய டெஸ்ட் பண்ணும்படியாக அவரை வார்த்தையில பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று, குற்றப்படுத்த வேண்டும் என்று சில சத்துருக்கள் அவருக்கு, ஆண்டவருக்கே FAQ கேட்கிறாங்க. Some enemies of Jesus, they wanted to put an FAQ to Lord Jesus in order to catch hold of his words so that they can put him into punishment or arrest him. அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ராயனுக்கு, சீசருக்கு வரி கட்டுறது கரெக்டா தப்பா? They asked, is it lawful to pay tribute to Caesar? காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்துருக்கெல்லாம் இயேசுவை ஒரு புரட்சி தலைவராக பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக மோசேயை போல, எப்தாவை போல, கிதியோனை போல இவரும் ஒரு தலைவராக எழும்பி இவங்க ரோமர்களை எதிர்த்து எழும்ப போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வாயிலிருந்து பிடுங்கிறதுக்கா வேணும்னு இப்படி ஒரு குறுக்கடான தவறான ஒரு கேள்வி கேட்டான். இந்த வரி கட்டுவது கரெக்டா? Because all the enemies of Lord Jesus, they perceived him as a revolutionary leader who, like other judges who arose during the time of Israel, that he is also trying to deliver the people of Israel from the hands of Romans. So subtly they asked him a question, is it lawful to pay a tribute to Caesar? அப்போ இயேசு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னா அப்படி அந்த வார்த்தை பிடிச்சிட்டு நேரா ராயன் கிட்ட போயிடுவாங்க. If at all Lord Jesus would have said, it is not necessary, immediately they will take this information to the Caesar in order to arrest him. அடுத்தது இயேசுவை ஜெயில்ல தள்ளிடலாம். Immediately they will cast him in the prison. அப்ப அந்த கேள்விக்கு ஜீசஸ் எப்படி பதில் சொன்னார்? Do you know how Jesus replied to this question? அந்த நாணயத்தை காட்டினார். He showed that penny. பாரு. அப்ப நம்ம சில நாணயங்கள்ல காந்தி தலை இருக்கும், அது மேல 50 பைசா 1 ரூபி அப்படின்னு போட்டுட்டு இருக்கோம். அது போல அந்த நாணயத்துல இருந்து அப்ப இயேசு கேட்டாரு, அந்த கேள்வி கேட்கறவங்கிட்ட வரி கட்டலாமா வேண்டான்னு கேட்டீங்கல்ல, யார் படம் இருக்குது, யார் சொரூபம் இருக்குதுல? ராயனுடைய சொரூபம் என்ன மேல் எழுத்தது அப்படி. Like the coin which we have, we will have the head of Gandhi on one side, on the other side either a 50 paise or 1 rupee written on it. Similarly, Jesus held a penny in the hand and he asked the enemies of, what do you see on the coin? What image or superscription do you see on it? Jesus சொல்ற பதில இயேசு எவ்வளவு கெட்டிக்காரன்னு பார்க்க போறோம். With the answer Lord Jesus Christ is going to give, we can understand how wise he is. அப்ப இது யாருடைய மேலெழுத்து, யாருடைய சொரூபம் அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ராயனுடையது. And when he asked whose image and superscription is on that coin, they said it is of Caesar. அடுத்த வசனம் வாசிங்க. Verse 21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கு தான் செலுத்தணும் அப்படின்னு சொன்னார். He said, render those things that are of Caesar to Caesar. அப்ப அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா கரெக்ட்டா சொல்லிட்டார் இயேசு, பதில் கரெக்ட்டா சொல்லிட்டார். Because Jesus gave the right answer, they cannot arrest him. ராயனுடைய சொரூபம் அங்க இருக்கும்போது ராயனுக்கு தான் கொடுக்கணும், தப்பு கிடையாது, கரெக்ட் தான். If there is an image of Caesar, then you have to give it to Caesar. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, அத வாசிங்க. Then he said another point, please read it. தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். பாருங்க, ராயனுடையது ராயனுக்கு கொடுங்க, கரெக்ட் தான். It is right that he said, render those things of Caesar to Caesar. நீ என்ன வார்த்தையில பிடிக்கிறதுக்கு வந்தியே, உனக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன். ராயனுக்கு கொடுக்கிறது இந்த நாணயம் அவருக்கு கொடுக்கணும், ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன. You came to catch me by my words, now I give you an advice. You give that which belongs to Caesar, but also that which belongs to God, to God. அதோட சீக்ரெட் மெசேஜ் என்ன தெரியுமா? There is a secret message in this. நீ என்ன கேள்வி கேட்டிருக்கு, கிராஸ் क्वेश्चन பண்ண நீ வந்துட்டியே. You have come here to cross question me. நீ யாருடைய சொரூபம் தெரியுமா? Do you know whose image are you? நீ யாருடைய சாயல்ல இருக்கிற? On whom likeness are you? நீ தேவ சாயல். You are the image of God. இந்த நாணயம் ராயனுக்கு போணும், நீ எனக்கு வரணும். This coin or the penny has to go to the Caesar, but you have to come to me. அப்போ உன்னுடைய ஓனர் நானே, இந்த நாணயத்தினுடைய ஓனர் ராயன். The owner of the coin or the penny is Caesar, but the owner of your body or you is me.
ஆண்டவர் வந்து அதாவது அவங்களே பயப்படுற விதத்துல எப்பா இந்த ஆள்கிட்ட கேள்வி கேட்டாலே ஆபத்து அப்படின்னு சொல்ற விதத்துல அவர் பதில் சொல்லிட்டாரு. Lord Jesus Christ gave them an answer which made them fear him, that it is very dangerous to ask any question to this man. அப்போ நாம் எல்லாரும் இங்க வந்திருக்கிற யூத்ஸ் நாம் எல்லாரும் அறிய வேண்டிய காரியம், நம்முடைய ஓனர் ஆண்டவர். All the youths and everyone who are present here, we need to understand our owner is God. நமக்குள் நாம் தேவனுடைய சொரூபத்தில் படைக்கப்பட்டவர்கள். We have been created according to the image of God. கிறிஸ்டியன் அப்படினு சொன்னாலே ஆண்டவருடைய மேல் எழுத்து நம்மேல் இருக்கிறது. When we call ourselves as a Christian, the superscription of God is upon us. நாம் நம்முடையவர்கள் அல்ல. We do not belong to us. அப்படி ஒரு பைபிள்ல வசனம் இருக்கு, நாம் நம்முடையவர்கள் அல்ல. We have a verse like that in the Bible. வசனம் இருக்கா? எங்க இருக்கு? 1 Corinthians 6:19. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. Know ye not that you are not of your own? அப்போ நாம் தேவன் தான் நம்முடைய ஓனரா இருக்கிறார். God is our owner. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு ஃப்ரீ வில், தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை தந்திருக்கிறார். God has given us the free will where we can make our choice. அப்போ அந்த நான் வேணும்னா இப்போ எழும்பி போகலாம். If it is your will, you can just rise up and walk out. எனக்கு இந்த கூட்டம் பிடிக்கல அப்படி நினைச்சா நீங்க எழும்பி போகலாம், யாரும் உங்களை கேட்க முடியாது. If for all you think that this meeting is a boring one, you can just rise up and walk, no one can stop you. ஒரு சினிமா பார்க்கணும் இப்ப தோணுது, நான் போவேன், என்ன யாரும் தடுக்க முடியாது, நான் மேஜர், என் இஷ்டம், என் லைஃப் அப்படின்னு சொல்லி போகலாம், தப்பு இல்லை. If I want to watch a cinema, I can say I am a major, I can just walk out and no one can stop me. என் லைஃப்ல யாரும் தலையிடக்கூடாது, என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். We can also say no one can hinder in my life because this is my life. ஆனா கடைசில கணக்கு கொடுக்கணும்னு பைபிள் இருக்கு. But at the end the Bible says that you need to give an account for. எங்க இருக்கு பைபிள்ல கணக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும்? Where is it written in the Bible where we need to give an account for to the Lord? தெரியுமா? 1990. No, there's another verse. எபிரேயர் 4:13 வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:13. Hebrews chapter 4 and verse 13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாமே அவருக்கு முன்னாடி ஓபனா இருக்கு. Everything is open before him. அதாவது இப்போ ஆலந்தூர் கோர்ட்ல போய் சொல்லலாம். Now we can go and speak a lie in the court at Alandur. சாட்சி இல்ல, because there is no witness. யாரும் பார்க்கல, nobody has seen it. சந்தேகத்துல கூப்பிடுறாங்க, they are calling just out of doubt. இல்லவே இல்ல அப்படினு சாதிச்சு போய் சொல்லி எஸ்கேப் ஆகலாம். We can very easily and confidently say a lie and we can escape. ஆனா பரலோகத்தில் உள்ள கோர்ட்ல இயேசு வெள்ளை சிங்காசனத்தில் உட்காரும்போது அங்க கணக்கு ஒப்புவிக்க சொல்லும்போது அவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது, பொய்யே வராது. But in the court in heaven, when Lord Jesus Christ is seated on the white throne judgment, you cannot lie there, and the word lies will never come out there. உங்களுக்கு தெரியும், இந்த லூசிஃபர் மிஷனை ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறார் சென்னையில. You all came to know that there is a man who has started something called a Lucifer mission. அந்த ஆள் சொல்றாரு, லூசிஃபரும் ஜீசஸ் ரெண்டு ஈக்குவல். லூசிஃபர்லாம் விழுந்து போன தூதன் கிடையாது. ஏன்னா பைபிள்ல லூசிஃபரும் மார்னிங் ஸ்டார் தான், ஜீசஸும் மார்னிங் ஸ்டார், ரெண்டு பேரும் பைபிள்ல விடிவெளி என்று அழைக்கப்படுகிறார்கள். That man argues in a conversation saying Lucifer is not anything less equal to Jesus because both are equal and both are called as morning star. அப்போ அது ஒரு பொய். And that is a big lie. அது லூசிஃபருடைய பொய் அது. And that is a lie from Lucifer. ரெண்டு பேரும் ஒரு காலத்துல மார்னிங் ஸ்டாரா இருந்தாங்க. ஆனா லூசிஃபர் அந்த நிலவரத்துல இப்ப விழுந்து விட்டாங்க. Both were a morning star once, but Lucifer has fallen from his estate. இப்போ அவன் விழுந்து போன இருளின் அதிகாரம். And now he is a fallen power of darkness. அப்போ
இந்த பொய்க்கு பிதாவாகிய லூசிபர் கூட ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு நாள் நிக்கணும். And even this Lucifer, father of all the lies, should stand before God one day. சிலர் பொய் பேசுறதுல ரொம்ப திறமைசாலிகளா இருக்கிறாங்க. Some people are very efficient and skillful in speaking lies. கோர்ட்லயே ஜட்ஜே கன்ஃபியூஸ் பண்ணலாம். Even in the court they can confuse the judge. இப்போ முன்னாடி சில நாட்கள் வரைக்கும் கோர்ட்லயே பைபிள் இருக்கும். Just few days before, months, few years back, they used to have Bible even in the court. எல்லா கோர்ட்லயும் பைபிள் இருக்கும். In all the courts they will have Bible. அந்த பைபிளை குற்றவாளிகள் எல்லாம் பைபிளை பிடிச்சு சத்தியம் பண்ணணும். And all the accused people, they have to make an oath in the Bible. ஆனா இப்ப பைபிள் எடுத்துட்டாங்க. But now they have removed the Bible. இப்ப நிறைய வாய்க்கு வர்ற மாதிரி போய் நிறைய சொல்றாங்க. And therefore people speak lies as they want. ஆனா பரலோகத்துல, but in heaven, இங்கே 1000 பொய் சொல்லி ஜெயிச்ச ஒரு மனுஷன் இருக்கலாம். அவன் பரலோகத்துல நிக்கும்போது, a man who has spoken 1000 lies and he had overcome all the cases, but when he goes to heaven, ஆண்டவர் பார்க்கிற பார்வையிலே அவன் இருதயம் உடைஞ்சிரும். அவனால உண்மை பொய் சொல்ல முடியாது. The way the Lord looks at him, he cannot speak a word of lie. Immediately his heart will be broken. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரப்போது நமக்கு தெரியும். கோடி கோடி கணக்கான செத்து போனவர்கள் எழும்ப போறாங்க. We all know that the white throne judgment is going to come. Crores and crores of people who are dead, they are going to be rising up. இப்போ ஒரு தம்பி சொன்ன மாதிரி நேபுகாத்நேச்சர் கூட அப்போ எழும்பி நிக்கணும், லைன்ல நிக்கணும். நான் தான் நேபுகாத்நேச்சர், நான் ஃப்ரண்ட் ரோக்கு வரேன்னு சொல்ல முடியாது. As one of the brothers said, even King Nebuchadnezzar will arise on that day. He will not say, because I am a king I have to go and stand in the first row. அன்றைக்கு தமிழ்நாட்டில இருந்து, கேரளாவில இருந்து, ஆந்திராவில இருந்து, மகாராஷ்டிரால இருந்து, நாக்பூர்ல இருந்து, டெல்லியில இருந்து, நார்த் ஈஸ்ட்ல இருந்து, நேபாளில இருந்து, ஸ்ரீலங்காவில இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, ஜப்பான்ல இருந்து, கொரியாவில இருந்து எத்தனை பாஷைக்காரர் அவங்க லைன்ல நிப்பாங்க. In that day, many people from different parts of the world, different states of India, they will all be standing in a queue before the white throne. இங்க நான் பிரசங்கம் பண்ணா இங்கிலீஷ்ல போடுறாங்க. Here when I preach, they translate in English. இயேசு வெள்ளை சிங்காசனத்துல இப்போ நீங்கள் எல்லாரும் நான் சொல்ற மாதிரி பாவ அறிக்கை பண்ணணும். And Jesus seated on the white throne judgment, white throne, he will say, as I command you, all should confess your sins. அதுல எத்தனை இன்டர்பிரட்டர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. Just consider how many interpreters will be there. ஒருத்தர் தமிழ்ல சொல்வார், அப்புறம் தெலுங்குல சொல்வார், அப்புறம் மலையாளம் சொல்வார், ஒருத்தர் நாகாமீஸ்ல சொல்வார், அப்புறம் மராட்டில சொல்வார், அப்புறம் ஹிந்தில சொல்வார், அப்படியே சொல்லிட்டு ஜாப்பனீஸ்ல சொல்வார். இப்படியே 1000 மொழி பேர் அது இருப்பாங்க வரிசையில. There might be near about 1000 interpreters to speak in all the different languages, one in Tamil, another Malayalam, Telugu and so on. இந்தியால மட்டும் 1652 பாஷை இருக்கு. Just in India we have 1652 languages. அப்ப முழு உலகத்துல இன்டர்பிரேஷன் பார்க்கணும்னா எப்படி ஒரு 3000 பேர் லைன்ல நிப்பாங்க. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடும், ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிக்கிறது. Just considering that all the people of the world are standing and to interpret for everyone in their own language, there might be around 3000 interpreters and it will take a year to finish one sentence. நேபுகாத்நேசர் அங்கேயே டயர்ட் ஆயிடுவார் அவர். And King Nebuchadnezzar will get tired just there itself. அப்ப அடுத்த சென்டென்ஸ் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? And just consider how much time it will take to say the next sentence. கோடிக்கணக்கான மக்கள் அவங்க நிக்கறாங்க நியாய தீர்ப்புக்கு, அங்கேயே டயர்ட் ஆயிடுவாங்கல்ல. Crores of people will be standing before the throne for judgment and they will all faint. ஆனா அப்படி நடக்காது. But it will not happen so. இன்டர்பிரேஷன் தேவையில்லை. There is no need of any interpretation. இயேசு பார்க்கிற பார்வையிலேயே எல்லா பாஷையில எல்லாருக்கும் புரிஞ்சிரும். And the way Lord Jesus Christ will look at them, they will all understand his language. ஒரு ஜப்பான் ஆட்கள் கிட்ட இயேசு அப்படி பார்த்துட்டா போதும், அப்படி பார்த்தா போதும், எல்லா பாவம் முன்னாடி நிக்கும். அவன் பாவியா இருந்தா, நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு போயிடுவார். Looking at a Japanese man, if Jesus Christ looks at him, immediately the way he looks, he will his heart will be broken and he will confess, I am a big sinner, and he himself will go and fall into the hell. உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேனான்னு தெரியல. I'm not sure if I have shared this with you. நம்ம எல்லாம் இயேசப்பா வருகையில போகும்போது நம்ம எல்லாம் காணாம போயிடுவோமே, அதுக்கு உலகம் என்ன காரணம் சொல்லும் தெரியுமா? சாத்தான் என்ன காரணம் சொல்லுவான் தெரியுமா? When Jesus Christ comes, we will all disappear from this world, but do you know what reason will Satan give to other people that we are missing? சாத்தான் சபையிலிருந்து ஒருத்தர் வெளியே வந்து சொன்னார், அவங்க நம்ம அங்க சபையில இப்படி சொல்றாங்க. In the there was a man who came out of the satanic church
And he came and said, this is how they are planning to say this. அவருடைய பேர் வந்து ராஜர் மார்னோ. ராஜர் மார்னோ. His name is Roger Moreno. அவர் சொன்னாரு, இந்த சாத்தான் சபையில என்ன புக், அவங்க புக்ல என்ன எழுதி இருக்கிறாங்க தெரியுமா? அதாவது சாத்தானுக்கும் இயேசுக்கும் சண்டை நடக்க போதாம் மத்திய ஆகாயத்துல. And in the Satanic Bible it is written that there will be a battle between Satan and Jesus. சாத்தான் ஜெயிப்பாராம். And Satan will win. இயேசு என்ன பண்ணுவாரு? What Jesus will do? அவருடைய ஜனங்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வாராம். எடுத்துக்கொண்டு வேற ஒரு கோல்ல போய் செட்டில் ஆயிடுவாராம், வேற ஒரு கேலக்சில. He will gather his own people from this planet Earth and he will take them to a different galaxy and hide them there. அப்பொழுது சாத்தான் வெற்றியோட கீழே வந்து பூமியில் அவர் ஆட்சி செய்வார். And at that time Satan will descend upon this earth victoriously and he will rule over the earth. நீங்க அதை கேட்கும்போது அட பாவி பிசாசு இப்படி போய் சொல்லிட்டியா அப்படின்னு நம்ம யோசிப்போம். And hearing this we are so much awestruck how big lies Satan is saying. ஏன்னா பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? இயேசு அவருடையவர்களை எடுத்துக்கொண்டு அவங்க தான் ஜெயம் கொண்டவர்கள், ஜெயித்தவர்கள். இயேசுவோடு கூட சிங்காசனம் உட்கார போறான். அப்போது மிகாவேலுக்கும் தூதனுக்கும் சண்டை உண்டே சாத்தான் தள்ளப்பட போறான், அவன் தோல்வி அடைஞ்சு வர போறான். இவன் அதை அப்படியே உள்டாக்கிட்டான். Bible says the other way, where all the overcomers and the victorious man child will be caught up to heaven, and Michael and this group of angels will fight against Satan. Satan will be cast down. He will become an utmost failure, but Satan has totally turned it around. அப்போ இப்படி பொய் சொல்லுகிற அந்த பொய்யின் தகப்பன், this Satan, who is the father of all lies, இயேசுக்கு முன்னாடி நிக்கும்போது, when he stands before Jesus, அவன் இயேசுவே கும்பிட்டு நீரே ஆண்டவர் என்று சொல்லிட்டு தான் நரகத்துக்கு போகணும். even he will worship Lord Jesus saying, you are the Lord God, and he will go to hell. அப்ப நமக்கு ஒரு ஓனர் இருக்கிறார், அந்த ஆண்டவர் தான். Therefore we have our owner and it is our God. அவன் நமக்கு ஒரு மேல் எழுத்து இருக்கு, கிறிஸ்டியன், தேவனுடையவர்கள். And we have a superscription upon us as Christian, we belong to God. அப்போ நம்ம உலகத்தில் நடக்கும்போது நம்முடைய ஓனர் ஒருவர் இருக்கிறார் என்ற அறிவோடு நம்ம நடக்க வேண்டும். Therefore when we walk into this present world, we should have an understanding that we have an owner. கடைசியா அவருக்கு கணக்கு கொடுக்கணும். Finally we need to give him an account. நான் ஏற்கனவே இது சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். செம்பாக்கத்துல ஒரு தாத்தா இருக்கு, வயசானவர். At Sembakam, Faithum, there is an old father. அப்போ அவர் ஒரு நாஸ்திகனா இருந்தார் பல வருஷம். He was once an atheist many years before. ஆண்டவர் ஒரு நாள் அவரை சந்திச்சு சில கேள்விகளை கேட்டார். One day the Lord met him and he asked him some questions. உன்னை நான் இந்த உலகத்துல கொண்டு வரும்போது உன்னுடைய பெர்மிஷனை நான் கேட்டேனா? Before bringing you into this world, did I ask you a permission? இல்ல ஆண்டவரே. He said, no God. உன்னை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு உன்னுடைய அப்பா அம்மா பெர்மிஷனை நான் கேட்டேனா? Or did I ask the permission of your parents in order to bring you into this world? இல்ல ஆண்டவரே. He said, no God. அப்ப உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம, உன் அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாம நான் உன்னுடைய உலகத்திற்கு கொண்டு வந்தேன் நான். And without your permission, without your parents' permission, I brought you into this world. உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ இந்த உலகத்தில் வாழும்படியா நான் தான் உனக்கு அவகாசம் கொடுத்தேன். And even without your permission, it is me who have given you a chance to live in this world. இது ஏன் லைஃப், ஏன் இஷ்டம் என்று நீ சொல்லுகிறாயே, அது உனக்கு கொடுத்தது யாரு? And you say it is my life and it is my own will, but who gave this will to you? அப்ப உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் நான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேனே, அது நீ உன் இஷ்டப்படி நீ வந்து வாழ்ந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் நான் உன்னை எனக்கு முன்பாக நிறுத்தி நீ வாழ்ந்த விதத்தை பற்றி கணக்கு ஒப்புவி என்று நான் உன்னை கேட்கும் போது உனக்கு பதில் சொல்ல முடியாத பட்சத்தில் நான் உன்னை தண்டிக்க எனக்கு உரிமை இல்லையா? And without your permission, I made you to come into this world, but you live according to your own free will, not according to my plan. But at the end of your life, when you come and stand before me, before my throne, and I ask you questions of why you have not lived according to my will, because it is a life which I gave you, and do I not have the authority and permission to punish you because you have not fulfilled what I want? இந்த ஆள் ரொம்ப கெட்டிக்காரர், ஆனா இதுக்கு பதில் சொல்ல முடியல. This man, he was very wise, but for this question he was unable to answer. நிறைய புக் படிச்ச அறிவாளி, ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல
சொல்ல முடியல. He read many books in order to increase his wisdom, but for this question he was unable to answer. கேள்வி கேட்க முடியாத விதத்துல ஆண்டவர் கேட்டதனால அவர் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு செம்பாக்கத்துல விசுவாசியா இருக்கிறார். Because the Lord asked him a question where he cannot answer, then he believed on God. Now he is a good believer in Sembakam faith. இது போல நான் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் கேள்வி கேட்க போறார். Likewise the Lord is going to make us all stand before him and start asking questions. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். We all have to stand before the throne or the judgment seat of God. அப்போ நாம் அந்த அறிவோடு அந்த பயத்தோடு நாம் வாழணும். Therefore we need to live with that wisdom and fear. என் லைஃப், என் வாழ்க்கை, என் இஷ்டம், என்னை யாரும் கேட்க முடியாது என்று நாம் இப்போ சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒருத்தர் ஓனர் இருக்கிறார், அவர் கேட்க போறார். Even now we cannot say this is my life, my own will, I will do according to my free will. We cannot say that because we have an owner. One day he is going to ask us all questions. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. அன்றைக்கு அவருக்கு முன்பாக நாம் நிற்கும்போது ஒரு கேள்வி நம்ம கேட்காம, நிரபராதியே, உத்தமியே, என் புறாவே, உண்மையானவனே என்றெல்லாம் சொல்லி அவர் நம்மை வரவேற்கத்தக்கதாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். On the day when we stand before him, before his throne, without asking any questions, looking at us, he should say, "Oh faithful servant, my dove, my undefiled, my pure," and he should call us into his heavenly kingdom. Keeping this in our mind, we need to live on this earth. இன்றைக்கு நம்முடைய ஓனர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், Today looking at us, our owner says, உன்னுடைய லைஃபை திருப்பி எனக்கு நீ தந்தால் நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்து உன்னை நான் நிரபராதி ஆக்குவேன். If you give back your life which I have given to you in my hands, I will safely take you on the other shore and pronounce you righteous. உன்னை எனக்கு முன்பாக என் சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு குற்றமில்லாதவனாக, குற்றமில்லாதவளாக நான் நிறுத்த எனக்கு திறமை உண்டு. I have all the skill and efficiency and the talent to make you stand before me in front of the throne blameless and spotless. வாலிபர்கள் எல்லாரும் முழங்கால நிற்போமாக. All young people, let us be on our knees. நம்ம வாலிபர்களா இருக்கிறதுனால இன்னும் 40 வருஷம் இருக்க போறேன்னு யோசிக்க கூடாது. அவ்வளவு நாள் எல்லாம் கிடையாது. Just because you are young people, you should not think that I am going to live for another 40 years, because we do not have any more time. நம்முடைய ஜட்ஜ்மென்ட் டே, நம்முடைய நியாயத்தீர்ப்பு நாள் சமீபமா இருக்கிறது. The day of our judgment is very nigh. ஆகையால் நம்முடைய ஓனருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ நாம் ஒப்பு கொடுப்போமாக. Therefore let us surrender ourselves to live with the fear and trembling before our owner. நம்ம சுயமா வாழ்ந்தா, சண்டை போட்டு வாழ்ந்தா, என் வாழ்க்கை யாருன்னு கேட்க கூடாது வாழ்ந்தா கடைசியில பயப்பட வேண்டிய நேரம் வரும். If we live according to our own self will, striving against others, saying you have no authority to question my own life, then finally one day we need to stand before the judgment seat. ஆனால் இயேசுவுடைய கரத்தில் நம்முடைய லைஃபை ஒப்பு கொடுத்தால் பயமில்லாமல் அவருக்கு முன்பாக நிற்கலாம். But if you hand over, surrender your life in the hands of Lord Jesus, you can live on this earth without any fear. அவர் உன்னை முறைத்து பார்க்க மாட்டார், அவர் சந்தோஷமாய் சிரித்து பார்ப்பார். He will not look at you ferociously, rather he will welcome you with a big smile. அதை விரும்புகிறவர்கள், those who want this, நம்முடைய லைஃபை முழுமையாக அவருடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. let us surrender our whole life completely into his hands. என் இஷ்டம் இல்ல, அவன் லைஃபை ஃபுல்லா அவருடைய கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. Those who say it is not according to my will, I surrender my life completely into the hands of Lord Jesus, please put up your hands. என்னுடைய படிப்பை, my education, என்னுடைய வேலையை, my job, என்னுடைய எதிர்காலத்தை, my future, விவாகமோ ஊழியமோ, whether it's marriage or ministry, எதுவா இருந்தாலும் கர்த்தர் என்னை நடத்தட்டும், என் மைண்டில் இருக்கிறது ஒன்றும் நடக்க வேண்டாம். whatever it might be, may the Lord lead me, not according to my will or desire. அப்படி ஒப்பு கொடுக்கிற கரங்களை உயர்த்துவோமாக. Those who say please put up your hands, கரங்களை உயர்த்தினவர்களை தேவன் நடத்த போகிறார். those who have put up your hands, the Lord is going to lead you. உங்களுடைய கையை அவர் பிடித்து இருக்கிறார். He has caught hold of your hands. என் காலம் உன் கரத்தில் இருக்கிறது. My days are in your hands. ஆகையால் அவர் இனிமேல் நம்மை நடத்துவார். Therefore he will henceforth lead us. அந்தந்த நேரத்தில் அந்தந்த வெளிச்சத்தை அவர் தந்து இந்த இருளான பாதையில் அவர் நடத்துவார். According to the times he will shine his light upon us and he will lead us. நீங்கள் கர்த்தருடையவர்கள், நீங்கள் திசை கெட்டு போவதில்லை. Because you belong to the Lord, you will not err from your way. இதை விசுவாசிக்கிறவர்கள், those who believe, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக்கொடுத்து, surrender your body, soul and spirit into our hands. நம்முடைய ஓனர் நம்மை பொறுப்பெடுத்து, for our owner to take hold of us, கடைசி வரைக்கும் அவர் நம்மை நடத்தும்படியாக, in order for him to lead us till the very end, அவரை ஸ்தோத்திரிப்போம். let us praise him. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே,
ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நாம் இந்த பல்லவியை பாடப்போகிறோம். கைகளை தட்டாமல் ஸ்லோவா பாடுவோமாக. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்றி என்னை நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படி ஆயினும் உன் வருகையில் ஏழு என்னை சேர்த்துடு, என்னை மறவா இயேசுநாதா, உமது தயவால் என்னை நடத்தும். ஆனால் எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள் தெரியும். ஆகையால் கண்களை மூடி கைகளை தட்டாமல் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபமாக, என்னை கைவிட்டுடாதே ஆண்டவர், நான் ரொம்ப வீக். இந்த யாபேஸ் முடிச்சுட்டு நான் வெளியே போனா கூட நான் எப்படி இருப்பேன், எப்படி மாறுவேன் எனக்கே தெரியல. ஆனா உண்மை நம்பி வந்திருக்கிற, ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டவர் என்னை காப்பாற்றும். அப்படி நம்ம கெஞ்சி பாடுவோமாக. ஆண்டவர் நம்மை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். Thank you, Lord. We thank you, Jesus. Oh, Ramau Shabaka Tudankaramani Anamature. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Ramau Shabaka Rabana Manature. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram. கர்த்தர் கைவிட மாட்டார். Forsake. அவர் கையை பிடித்துட்டார், இனி விடவே மாட்டார். He's already caught hold of his hand and he will never leave us. ஆனால் அவருடைய கையை நாமே உதறி எனக்கு வேண்டாம் வேண்டாம் உதறி விட்டு ஏதோ சொந்த ஞானம் நடந்தா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. But if we shake off his hand and he want to walk according to your own will, then he cannot help us. என்னை மறந்துராதே இயேசுப்பா, உம்முடைய தயவினால் என்னை நடத்தும் என்று யார் யார் இப்பொழுது தாழ்மையாய் பாடி இருக்கிறார்களோ நிச்சயமே அவர் மறக்க மாட்டார். All those who are humbly sung saying, "Oh Lord, I have surrendered myself into thy hands. Lead me according to thy loving kindness." எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் முடிவில் அவரண்டே அவர் சேர்த்துக் கொள்வார். As many struggles may come, but until the very end he will lead us and he will gather us into அந்த நிச்சயத்தோடு கரங்களை உயர்த்துவோமாக. With that assurance, let us put up a hand. நான் ரொம்ப weak but he is strong. அவர் ரொம்ப பலசாலி. I am weak but he is very strong. என்னுடைய வீக்னஸை விட அவருடைய ஸ்ட்ரெngth பெரிதா இருக்கிறது. More than my weakness, he is much stronger. ஆகையால் உம்முடைய வருகையில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று பாடும்பொழுது நிச்சயமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Therefore when we sing, "Oh Lord, gather me unto your place," he will surely do it. அவர் கைவிடாத கர்த்தர். He is a Lord who will never forsake. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய சொரூபத்தை எங்களுக்குள் வைத்திருக்கிறீர், உம்முடைய சாயலை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆனால் நாங்களோ விழுந்து போனவர்களாக எத்தனையோ குப்பைக்கு பின்னாடி போயிருக்கிறோம், உம்முடைய பேரையே கெடுத்திருக்கிறோம். ஆனால் அங்கே திரும்பி வந்து உம்மை பின்பற்ற நாங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களை காப்பாற்றும், சுத்திகரியும், நடத்தும். வந்திருக்கிற எல்லா வாலிபர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சத்தமாக என் ஆத்துமாவே என்று சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.